ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹது போர்ல ஷஹீதாக்கப்படுறாங்க. உஹது போர்ல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்தவர் வஹ்ஷி என்பதாக ஒரு மனிதர். அவர் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்கிறாங்க. அதுக்கு பிறகு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடல்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு அவருடைய ஈரல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு அதை கடிச்சு துப்பி அவங்கள ஒரு மோசமான ஒரு நிலையில அவங்களுடைய சடலத்தை வச்சுட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்க்குறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உடல்கள் எல்லாம் ரொம்ப சேதப்படுத்தப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமான கோபம் வந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு மௌத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு வேதனையை கொடுத்துட்டாங்களே என்பதாக கோபம் வந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய சிச்சாவுக்கு பகரமாக 70 நபர்களை குறைஷிகள்ல நான் பழி வாங்குவேன். என்னுடைய சச்சாவை எப்படி செஞ்சாங்களோ அதே போல 70 பேரை நான் பழி வாங்காம விடமாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியம் செஞ்சாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், வஇன் ஆகபதும் ஃபாதிபு பிமிஸ்லி மா ஊகிபதும். நபியே, உங்கள ஒருத்தவங்கள கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ அடிக்கப்பட்டிருக்கோ எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் தான் நீங்க பழி வாங்கணும். ஒரு பேர்த்த அவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி 70 பேரை பழி வாங்குறது இருக்குது. இது ஒரு நல்ல தன்மை அல்ல என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டு நீங்கினாங்க. அதுக்கு பிறகு எந்த அளவுக்கு அந்த தன்னுடைய சச்சாவுடைய ஜனாசா முன்னாடி அழுகுறாங்க, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஜனாசா தொழுகைக்காக வேண்டி நபி நிற்கிறாங்க, ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை வைக்கிறதுக்காக நிற்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு, நபியவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அழுது நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த அளவிற்கு தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஜனாசால அவங்க அழுதாங்க என்பதாக சொல்லப்படும். இந்த அளவிற்கு நபி அவர்களுக்கு நோவினை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வஹ்ஷி என்பவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிறார், பின்னாடி இஸ்லாத்துக்கு வரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நானும் முஸ்லீம் ஆகிறேன் என்பதாக சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை மன்னிச்சு அவரை இஸ்லாத்துல ஏத்துக்கிட்டார். அதுக்கு பிறகு சொன்னாரு, நீ என்னுடைய முன்னாடி மட்டும் வராதப்பா, நீ என்னுடைய முன்னாடி மட்டும் வராத, உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த காட்சிகள் தான் என்னுடைய முன்னாடி வருது. அதனால உனக்கு ஏதாச்சும் தீங்கு வந்துடும். எனவே என் முன்னாடி மட்டும் நீ வராதப்பா, மற்றபடி எல்லா விஷயங்களும்